காலையில் 8:30 மணிலேருந்து நிற்கிறான், நைட்டு 7 மணி வரலையும். குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட இல்லை, சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் இருக்கிறாங்க. இப்போ உன்னுடைய நிர்வாகி என்ன பண்ணிருக்கான்? நீ ஒரு அரசியல் கட்சி உருவாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்கணும்? எல்லாமே வழக்கறிஞர்களை வச்சு மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, வழக்கறிஞர் அணி, விவசாய அணி, தொண்டர் அணி, இதெல்லாம் இந்த அணிகளை உருவாக்கி ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு மாநாடு நடத்தும் போது அவங்க தான் ஒருங்கிணைக்கணும், அவங்க தான் வழிமுறைப்படுத்தணும். எதுவுமே இல்லாமல் பொத்தாம்பதில் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு போய் நின்று இருக்கும்போது உன்னை பார்க்க வந்த கும்பலை நெரிச்சல் செத்துட்டான், பாதி பேர் மயங்கே செத்து போயிட்டான். அதுக்கு நீ கிட்டத்தட்ட நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய நிர்வாகிகளாவது போய் பார்க்க வச்சுருக்கணும். அதுவும் பார்க்கவில்லை. நீ பயந்துக்கிட்டு விடையான்ட்ட திரும்பி போய்ட்டு ஒரு குடும்பத்துக்கு ஆறுதல் பண்ணி பேசணுன்னா அது அவங்க ஒரு ஃபோன் எடுத்து பேசுகிறான் பார்த்தியா, ஃபஸ்ட்டு அவங்கள உதைக்கணும். உன்னால் தானே என் பிள்ளை இறந்துச்சு, என் குழந்தை இறந்துச்சு, நீ எதுக்கிட்ட பேசணுன்னு ஃபோனை அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் பேசுனா ஆறுதல் கிடச்சுமா? இழப்பு தானே. நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்கள் ஓடி போய் பார்த்துருக்காரு, அந்த அமைச்சர்கள் போய் பார்த்துருக்காங்க. ஏன் பார்த்தாங்க? பார்க்கணுன்னா அவசியம் இருக்குது. இந்த நாட்டு ஜனங்க, இந்த நாட்டு மக்கள், அவன் யாராக வந்துட்டு போட்டோம், இறந்தது என்ன என் நாட்டை சார்ந்தோம் அப்படின்னு ஓடி போய் அக்கறையோட பார்த்தாரா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை நம்பி வந்த ஜனங்களுக்காக நான் போய் முன்னாடி நின்றுருக்கணும். அப்படின்னு போய் நின்றுருந்தாருன்னா நீ சரியான தலைவன். ஆனால் இப்போ அங்கே போனால் மறுபடியும் கூட்டமாகும், மறுபடியும் இறப்பாங்க அப்படிங்கிற பயத்தினால தான் போலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பயந்த நீ எதுக்கு அப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற? ஏன் அரசியலுக்கு வர? உனக்கு பயம் இருக்குல்ல, கூட்டம் வரும்னு. நீ பெரிய பேர அழகம் கிடையாது, அஜித்தை விட அழகனானே, எம்ஜிஆரா நீ அவ்வளோ அழகனானே. ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிற அவ்வளோதான். 8:30 மணிக்கு ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் ஒரு கிளைக்கழக செயலாளரும் ஃபோன் போட்டு ரெக்கார்டுகளாக இருக்குது. ஒவ்வொருத்தனும் 15 பேரை கூட்டு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்கானுங்க. கொடுத்து நீ கொண்டு கூட்டத்தை நிரப்பி காட்டுற. இது எல்லாமே ஒரு மாய் தான். இது முழுக்க இந்த தவறை உணர்ந்து இதுக்கான பொறுப்பை விஜய் தான் ஏற்றுக்கணும். பொறுப்பை ஏற்றுக்கணும், அந்த கட்சி நிர்வாகிகளை தான் ஏற்றுக்கணும். இது வேறு யார் மேலேயும் குற்றம் செலுத்த முடியாது. இது முழுக்க விஜய் தான் பொறுப்பு.